அடுத்த வசனம் வாசிங்கயா. இருக்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல ஆசாப் என்கிற ஒரு மனிதன் அவன் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம். அதாவது அந்த நாட்களில, ஆசாப் வாழ்ந்த நாட்களில அவன் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தவன், அனுதினமும் தன்னை சுத்திகரித்து கொண்டு இல்லை ஆண்டவருக்கு பிரியமாக வாழ அர்ப்பணித்தவன். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆசாப் அந்த நாட்களில் வாழுகிற ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் துன்மார்க்கமாக வாழுகிறவருடைய வாழ்க்கையில கூட என்னது இருக்கிறது? ஒரு செழிப்பு இருக்கிறது, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை தேடுகிற என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லையே என்று சொல்லி அவன் அங்கலாய்த்து அவன் எழுதுகிற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அவன் சொல்லுகிறான், அப்படி சொல்லும்போது அவர் சொல்லுகிற, ஆசாப் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணினேன். ஏன் நான் சுத்தம் பண்றேன், விருதாவா நான் சுத்தம் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கலாய்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி அங்கலாய்த்து விட்டு வரும்போது அவர் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுகிறார். உணர்ந்து கொண்டு அவர் சொல்லுகிற காரியங்களை தான் தொடர்ந்து இருக்கிறதான வசனங்களிலே நம்ம பார்க்க முடியும். 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமா இருந்தது. பாருங்க, அதை முடிவை நான் பார்க்கிற வரைக்கும், அவங்களுடைய முடிவை குறித்து நான் யோசிக்கிற வரைக்கும் அது என்னுடைய பார்வைக்கு எப்படி இருந்தது? விசனமா இருந்துச்சு. நான் என்னை சுத்தம் பண்ணி கொள்றது, நான் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு பரிசுத்தமாக வாழுகிறது எனக்கு விசனமா இருந்தது. ஆனால் அந்த முடிவை அறிந்து கொள்ளும் போது தான் நான் அறிந்து கொண்டேன், நான் என்னை சுத்திகரித்து கொள்ளுகிறது விருதாவான காரியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் இந்த உலகத்தில் சில நன்மைகளை அனுபவித்து அவர்கள் நன்றாக இருக்கிறதை போல தெரியலாம். ஆண்டவருக்கு பயப்படாமல் வாழுகிறவர்கள், வெளியில் இருக்கிற மக்கள் சபைக்கு வந்தும் உண்மையான ரட்சிப்பை பெறாமல் கர்த்தரை குறித்த பயமில்லாமல் வாழுகிறவர்கள் கூட உலக பிரகாரமான சில நன்மைகளை பெற்று ஆசீர்வாதமாக இருப்பதை போல தெரியலாம். ஆனால் அவருடைய முடிவு அது பரிதாபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய முடிவு அது பாதாளமாக இருக்கிறது. அதை அந்த ஆசாப்பு உணர்ந்து கொண்டபடியினால் தான் அவர் சொல்லுகிறார், விருதாவாக நான் என்ன பண்ணினேன், அதை யோசித்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு புத்தி உண்டாகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் நாம் சுத்திகரித்து கொள்வதும் போது ஆண்டவர் அதற்குரிய பலனை என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். சுத்திகரித்து கொண்டு அனுதினமும் சுத்திகரித்து கொள்ளுகிற நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் அநேக நன்மைகளை தருகிறார் என்பதை தியானிக்க போகிறோம். ஆனால் அதை காட்டிலும் மேலாக ஆண்டவர் பரலோகத்தை வைத்திருக்கிறார்.